ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ 10th மேக்ஸில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் 5 மார்க்ஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம், ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி சரி பார்க்கவும். ஃபஸ்ட் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம்னு கொடுத்துருக்காங்க. இயல் எண்கள்னா எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8ஐ விட குறைவானன்னு கொடுத்துருக்காங்க. அதனால 7ஓட நிறுத்திக்கணும். அடுத்தது பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்ணா என்னென்ன வரும்? 1 வராது. 2லேருந்து 2 3 5 7 இது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். இரட்டைப்படையில் இருக்கிற ஒரே பகா எண் 2 மட்டும்தான். ஸோ சிங்கிறது 2. நம்ம என்ன நிரூபிக்கணும்? ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. நிரூபிக்க ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. இதுதான் நிரூபிக்கணும். நிரூபணம். ஃபஸ்ட்டு இடது கை பக்கம் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் ஏ வெட்டு பி கிராஸ் சி. ஏ வெட்டு பி இதில் வந்து 2 ஸ்டெப். ஒன்று வந்து ஃபஸ்ட் ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் அந்த கண்டுபிடிச்சதோட கிராஸ் சி போடணும். 2 ஸ்டெப் இதில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பின்னா என்ன பண்ணலாம்? ஏவை எடுத்து எழுதிக்கோங்க. ஏங்கிறது 1 2 3 4 5 6 7 வெட்டு பிங்கிறது 2 3 5 7. இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிற எண்ணை எடுத்துட்டோம்னா அதுதான் வெட்டு. ரெண்டுத்துலையும் இன்டர்செக்ஷன், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பர். எதெல்லாம் காமனாக இருக்குது? 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 5 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 7 ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ 2 3 5 7 இதுதான் ஏ வெட்டு பி. நெக்ஸ்ட்டு ஏ வெட்டு பி கிராஸ் சி. ஏ வெட்டு பி எழுதிக்கோங்க. 2 3 5 7 கிராஸ் சிங்கிறத இந்த ஒரே ஒரு எண் 2 மட்டும் இருக்குல்ல, அதுதான் சி. சிங்கிறது 2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி எடுப்போம்? ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா சின்ன ப்ராக்கெட்டில் 2 2 3 2 ஒன்று இதோட சேர்க்கணும். 5 2 7 2 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பண்ணுற தப்பு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ராக்கெட் பதிலாக இதை போடுறீங்க, இந்த ப்ராக்கெட் பதிலாக இதை தூக்கி அங்கே போடுறீங்க. அப்படி போடக்கூடாது. சில பேர் ப்ராக்கெட்டே இது உள்ளே போடாமல் வெறும் நம்பரை மட்டும் எழுதி வைக்கிறீங்க. அந்த தப்பையும் பண்ணக்கூடாது. இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாமல் விடுறீங்க, அதுவும் பண்ணக்கூடாது. இப்படி இந்த ப்ராக்கெட் ஆரம்பித்து 2 2 3 2 5 2 7 2ன்னு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடணும். இது ஏ வெட்டு பி கிராஸ் சி. இதை 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் சி. ஏங்கிறது 1 2 3 4 5 6 7 கிராஸ் சிங்கிறது அந்த ஒரே ஒரு இரட்டை எண் 2. இப்போ ஏ கிராஸ் சி என்னென்ன போடலாம்? ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இதுதான் ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் சி. பிங்கிறது 2 3 5 7 கிராஸ் சிங்கிறது 2. இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட். 2 2 3 2 5 2 7 2. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சின்னா நீங்கள் இப்படியே வச்சு கூட பார்த்துக்கலாம். இல்லைன்னா இது ரெண்டையும் எழுதி நடுவில் வெட்டு போட்டும் பார்த்துக்கலாம். இது ஏ கிராஸ் சி, இது பி கிராஸ் சி. ரெண்டுத்துலேயும் என்ன பொதுவாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குது? 1 2 இதில் இருக்குது, இதில் இல்லை. 2 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 2 2 3 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 3 2 4 2 இதில் இருக்குது, இதில் இல்லை.
5,2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 5,2. 6,2 இதில் இருக்குது, இதில் இல்லை. 7,2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 7,2. இப்போ இதை 2ன்னு வச்சுக்கலாம். 1 2 பாருங்கள் சமமாக இருக்கான்னு. 1 என்னென்ன இருக்குது? 2,2 3,2 5,2 7,2. 2லையும் பாருங்கள் 2,2 3,2 5,2 7,2. 2 சேமாக இருக்கா? 1 2 அப்படின்னு எழுதணும். 1 2 LHS is equal to RHS. எனவே A வெட்டு B cross C equal to A cross C வெட்டு B cross C என நிரூபிக்கப்பட்டது. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ 10th மேக்ஸில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் 5 மார்க்ஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் A வெட்டு B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C சரிபார்க்கவும். ஃபஸ்ட் A என்ன கொடுத்துருக்காங்க? 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம்னு கொடுத்துருக்காங்க. இயல் எண்கள்னா எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ A ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7. 8ஐ விட குறைவானன்னு கொடுத்துருக்காங்க, அதனால 7ஓட நிறுத்திக்கணும். அடுத்தது B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்ணா என்னென்ன வரும்? 1 வராது. 2லேருந்து 2 3 5 7. இது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். மற்றும் C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். இரட்டைப்படையில் இருக்கிற ஒரே பகா எண் 2 மட்டும்தான். ஸோ Cங்கிறது 2. நம்ம என்ன நிரூபிக்கணும்? A வெட்டு B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C. நிரூபிக்க A வெட்டு B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C. இதுதான் நிரூபிக்கணும். நிரூபணம். ஃபஸ்ட்டு இடது கை பக்கம் LHS எடுத்துக்கலாம். LHS A வெட்டு B கிராஸ் C. A வெட்டு B இதில் வந்து 2 ஸ்டெப். ஒன்று வந்து ஃபஸ்ட் A வெட்டு B கண்டுபிடிச்சிக்கணும், அப்புறம் அந்த கண்டுபிடிச்சதோட கிராஸ் C போடணும். 2 ஸ்டெப் இதில் பண்ணணும். ஃபஸ்ட்டு A வெட்டு B. A வெட்டு Bனா என்ன பண்ணலாம்? ஏவை எடுத்து எழுதிக்கோங்க. ஏங்கிறது 1 2 3 4 5 6 7. வெட்டு Bங்கிறது 2 3 5 7. இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிற எண்ணை எடுத்துட்டோம்னா அதுதான் வெட்டு. ரெண்டுத்துலையும் இன்டர்செக்ஷன், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பர். எதெல்லாம் காமனாக இருக்குது? 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 5 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 7 ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ 2 3 5 7. இதுதான் A வெட்டு B. நெக்ஸ்ட்டு A வெட்டு B கிராஸ் C. A வெட்டு B எழுதிக்கோங்க. 2 3 5 7 கிராஸ் Cங்கிறது இந்த ஒரே ஒரு எண் 2 மட்டும் இருக்குல்ல, அதுதான் C. Cங்கிறது 2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி எடுப்போம்? ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா சின்ன ப்ராக்கெட்டில் 2, 2 3, 2 ஒன்று இதோட சேர்க்கணும். 5, 2 7, 2 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பண்ணுற தப்பு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ராக்கெட் பதிலாக இதை போடுறீங்க, இந்த ப்ராக்கெட் பதிலாக இதை தூக்கி அங்கே போடுறீங்க. அப்படி போடக்கூடாது. சில பேர் ப்ராக்கெட்டே இது உள்ளே போடாமல் வெறும் நம்பரை மட்டும் எழுதி வைக்கிறீங்க. அந்த தப்பையும் பண்ணக்கூடாது. இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாமல் விடுறீங்க, அதுவும் பண்ணக்கூடாது. இப்படி இந்த ப்ராக்கெட் ஆரம்பித்து 2, 2 3, 2 5, 2 7, 2ன்னு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடணும். இது A வெட்டு B கிராஸ் C. இதை 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது RHS. RHS என்ன கொடுத்துருக்காங்க? A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C. A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C. ஃபஸ்ட்டு A கிராஸ் C கண்டுபிடிப்போம். A கிராஸ் C. ஏங்கிறது 1 2 3 4 5 6 7 கிராஸ் Cங்கிறது அந்த ஒரே ஒரு இரட்டை எண் 2. இப்போ A கிராஸ் C என்னென்ன போடலாம்? ப்ராக்கெட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. இதுதான் A கிராஸ் C. நெக்ஸ்ட் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும்.
பிங்கிறது 2 3 5 7 கிராஸ் சிங்கிறது 2. இது ரெண்டுத்துக்கு கிராஸ் ப்ராடக்ட். 2, 2 3, 2 5, 2 7, 2. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சின்னா நீங்கள் இப்படியே வச்சு கூட பார்த்துக்கலாம். இல்லைன்னா இது ரெண்டே எழுதி நடுவில் வெட்டு போட்டும் பார்த்துக்கலாம். இது ஏ கிராஸ் சி, இது பி கிராஸ் சி. ரெண்டுத்துல என்ன பொதுவாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ரெண்டுத்துல என்ன இருக்குது? 1, 2 இதில் இருக்குது, இதில் இல்லை. 2, 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 2, 2 3, 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 3, 2 4, 2 இதில் இருக்குது, இதில் இல்லை. 5, 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 5, 2 6, 2 இதில் இருக்குது, இதில் இல்லை. 7, 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 7, 2. இப்போ இதை 2ன்னு வச்சுக்கலாம். 1, 2 பாருங்கள் சமமாக இருக்கான்னு. 1 என்னென்ன இருக்குது? 2, 2 3, 2 5, 2 7, 2. ரெண்டுலேயும் பாருங்கள் 2, 2 3, 2 5, 2 7, 2. ரெண்டும் சேமாக இருக்கா? 1, 2 அப்படின்னு எழுதணும். 1, 2 LHS is equal to RHS. எனவே A cross A வெட்டு B cross A வெட்டு B cross C A வெட்டு B cross C. எனவே A வெட்டு B cross C equal to A cross C வெட்டு B cross C என நிரூபிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் செகண்ட் சம். A equal to 1 2 3 4 மற்றும் B equal to 2 5 8 11 14 என்பன இரு கணங்கள் என்க. ஏங்கிறது 1 2 3 4, Bங்கிறது 2 5 8 11 14. இது ரெண்டும் 2 கணம்னு சொல்லியிருக்காங்க. Fங்கிறது ஒரு சார்பு, ஏலேருந்து பிக்கு ஒரு சார்பு. அந்த சார்பை எப்படி வரையறைச்சிருக்காங்கன்னா f of x equal to 3x minus 1. இந்த சார்பை நம்ம அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் இதிலெல்லாம் குறிக்கணும். ஃபஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க? a equal to 1 2 3 4, b equal to 2 5 8 11 14. கொடுத்துருக்க சார்பு f of x equal to 3x minus 1. இப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல இந்த 1 2 3 4 ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதில் b என்னென்ன வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு x equal to 1ன்னு எடுத்துக்கலாம். f of 1 equal to 3 into xக்கு பதிலாக 1 minus 1. 3 into 1 3, 3 minus 1 2. இந்த 2 இதில் வந்துருச்சா? நெக்ஸ்ட் x equal to 2ன்னு போடலாம். இந்த 1 போட்டாச்சு. இப்போ 2. x equal to 2. f of 2 equal to 3 into 2. x இடத்துல 2 minus 1. 6 minus 1 5. இந்த 5 வந்துடுச்சா? அடுத்தது x equal to 3. x equal to 3. f of 3 equal to 3 into 3 minus 1. 9 minus 1 8. இந்த 8 வந்துடுச்சா? அடுத்தது x equal to 4. x equal to 4. f of 4 equal to 3 into 4 minus 1. 12 minus 1 11. இந்த 11 வந்துடுச்சு. அதுக்கு மேலே இதில் வேறு நம்பர் இல்லை. ஸோ இதோட நிறுத்திக்கணும். இப்போ என்னென்ன போடணும்? அம்புக்குறி படம் ஃபஸ்ட்டு. அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் போடும்போது இந்த பக்கத்தில் ஒரு இப்படி ஓவல் ஷேப்பில் ஒன்று வரைவோமா? இந்த பக்கத்தில் ஒன்று வரைவோம். இந்த பக்கத்தில் ஏல என்னென்னா இருக்கோ 1 2 3 4 அது எல்லாத்தையும் இந்த இடத்துல எழுதணும். 1 2 3 4. அடுத்தது பியில் இருக்கிறது 2 5 8 11 14. அதை இந்த பக்கத்தில் எழுதணும். 2 5 8 11 14. இப்போ இது ஏ, இது பி. என்னென்ன பாயிண்ட் இருக்குது? எக்ஸ் 1 இருக்கும்போது எஃப் ஆஃப் 1ங்கிறது 2. ஸோ 1 வந்து அதுக்கு புள்ளி வச்சுக்கலாம். இங்கே 1 2ஓட இப்படி கனெக்ட் பண்ணணும். அடுத்தது 2க்கு 5. ஸோ இந்த 2 வந்து இந்த 5ஓட இப்படி கனெக்ட் பண்ணணும்.
அடுத்தது 3க்கு வந்து 8, 3 8ஓட இப்படி கனெக்ட் பண்ணணும். அடுத்தது 4 11, இந்த 4 இதோட இப்படி சேர்க்கணும். இது அவ்வளோதான். இதுதான் அம்புக்குறி படம். இங்கே f of x அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் அம்புக்குறி படம். நெக்ஸ்ட் அட்டவணை. செகண்ட் அட்டவணை. அட்டவணை எப்படி போடணும்னா x f of x கிராஃப்லலாம் போடுவோம் அது மாதிரி. என்னென்ன நமக்கு கிடச்சிச்சு? 1 2 3 4க்கு 2 5 8 11. எக்ஸில் 1 2 3 4ன்னு போட்டுக்கணும். 1 2 3 4. ஒயில் 2, எஃப் ஆஃப் எக்ஸில் 2 5 8 11. இதுதான் அட்டவணை. நெக்ஸ்ட் 3வது என்ன கேட்டிருக்காங்க? வரிசை ஜோடிகளின் கணம். இது அப்படியே வரிசை ஜோடியாக இதை எழுதணும். பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கணும். 1, 2 2, 5 இது அப்படியே இப்படி பேராக எழுதிக்கணும். 3, 8 4, 11 இது வரிசை ஜோடிகளின் கணம். நெக்ஸ்ட் 4வது வரைபடம். வரைபடம் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு போட்டுக்கணும். இது ஆதி புள்ளி. இங்கே 1 2 3 4 5 6 போட்டுக்கலாம். இது எக்ஸு. ஒய் அச்சில் 2 4 6 8ன்னு போட்டுக்கலாம். இல்லை 1 2 11 வரைக்கும் கூட போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இது ஒய் அச்சு. இப்போ இந்த புள்ளியெல்லாம் மார்க் பண்ணணும். 1, 2 இந்த 1 இந்த 2 1, 2. அடுத்தது 2, 5 2 5 இந்த எக்ஸ் அச்சில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ் அச்சு, செகண்ட் இருக்கிறது ஒய் அச்சு. 2, 5 மாற்றி மார்க் பண்ணிடக்கூடாது. 2, 5. அடுத்தது 3, 8 3 8 3, 8 4 11 4 11. இதை நீங்கள் ஸ்கேல் வச்சு ஜாயினும் பண்ணிக்கலாம், இல்லை சும்மா கூட விடலாம். சிலர் வந்து சில இடத்துல ஜாயின் பண்ணணும்னு போட்டுறாங்க, சில இடத்துல ஜாயின் பண்ணலாம் வேண்டான்னு போட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஜாயினும் பண்ணலாம், இல்லை பண்ணாமல் கூட விட்டுறலாம். ரெண்டுத்துக்குமே மார்க்கு கொடுப்பாங்க. அடுத்தது தேர்ட் சம். a equal to x belonging to w such that x less than 2, b equal to x belonging to n such that 1 less than x less than or equal to 4 மற்றும் c equal to 3 5 எனில் a cross b வெட்டு c equal to a cross b வெட்டு a cross c என்பதை சரி பார்க்கவும். என்ன கொடுத்துருக்காங்க? a equal to x belonging to w. wனா whole numbers முழு எண்கள். whole WHOLE. இந்த இங்கே ஓன்னு இருக்குல்ல, இதை வந்து 0ன்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹோல் இந்த W கொடுத்தா ஹோல் நம்பர்ஸ்னால் முழு எண்கள்னால் 0லேருந்து ஆரம்பிக்கணும். என்கிறது நேச்சுரல், இங்கிலீஷில் அதெல்லாம் வேர்ட்ஸ். நேச்சுரல்னால் இயல் எண்கள். இதில் வந்து அந்த ஓ இல்லை, ஓ இல்லைன்னா இதில் 0 வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஓன்னு இருக்கா, அப்போ 0லேருந்து வரும். லெஸ் தேன் 2 2ஐ விட குறைவான, அப்போ என்னென்ன வரும்? 0 1 இது 2 தான் வரும். B ஈக்குவல் டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 1ஐ விட அதிகமாக இருக்கணும், ஆனால் 4க்கு சமமாகவும் 4ஐ விட குறைவாகவும் இருக்கணும். அப்போ 2 3 4. அடுத்தது C ஈக்குவல் டு 3 5ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன சரி பார்க்கணும்? சரி பார்க்க A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். LHS A கிராஸ் B வெட்டு C. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு B வெட்டு C கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது A கிராஸ் B வெட்டு C செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு B வெட்டு C. B வெட்டு C ஈக்குவல் டு Bங்கிறது 2 3 3 4 வெட்டு Cங்கிறது 3 5. இது ரெண்டுத்துலையும் காமனாக பொதுவாக இருக்கிற நம்பர் எடுத்துக்கலாம். பொதுவாக இருக்கிறது 3 தான் இருக்குது. 2 4 இதில் இல்லை, 5 இதில் இல்லை. அப்போ B வெட்டு Cங்கிறது 3 மட்டும். அடுத்தது A கிராஸ் B வெட்டு C. இதுக்கு ஏவை எழுதிக்கலாம். 0,1 கிராஸ் B வெட்டு Cங்கிறது 3. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துக்கலாம். 0,3 1,3 இது 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது RHS. RHSங்கிறது A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு A கிராஸ் B, அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பு A கிராஸ் C.
இது வெட்டுங்கிறது தேர்ட் ஸ்டெப். இப்படி 3 ஸ்டெப் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பிங்கிறது ஏங்கிறது 0 1 கிராஸ் பிங்கிறது 2 3 4. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல். 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏங்கிறது 0 1 கிராஸ் சிங்கிறது 3 5. இப்போ ஏ கிராஸ் சிங்கிறது 0 3 0 5 1 3 1 5. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறத எடுத்துக்கலாம். 0 2 இதில் இருக்குது, இதில் இல்லை. 0 3 ரெண்டுத்துலேயும் இருக்குது. 0 4 இதில் இருக்குது, இதில் இல்லை. 1 2 இதில் இருக்குது, இதில் இல்லை. 1 3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 1 4 இதில் இல்லை, இதில் இருக்குது, இதில் இல்லை. அதே மாதிரி 0 5 இதில் இருக்குது, இதில் இல்லை. 1 5 இதில் இருக்குது, இதில் இல்லை. ஸோ இந்த டிக் பண்ணியிருக்கிறது மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 0 3 1 3 இதை 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1ஐயும் 2ஐயும் பாருங்கள். 1 வந்து 0 3 1 3. ரெண்டாவது சமன்பாடும் 0 3 1 3. 1 2 LHS is equal to RHS. எனவே A cross B வெட்டு C equal to A cross B வெட்டு A cross C என சரி பார்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். 396 504 636 ஆகியவற்றின் மீப்போவா காண்க. 396 3 9 6 504 636 இது மூணுத்துக்கும் மீப்போவா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எந்த இது படி கண்டுபிடிப்போம்னா யூக்ளிடின் தேற்றம் படி. யூக்ளிடின் தேற்றம் இது என்னதுன்னா A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. இதுதான் யூக்ளிடின் தேற்றம். இதை எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துடுவாங்க. ஸோ இதை ஃபார்முலாவை மறக்காமல் எழுதிடுங்க. அதுக்கப்புறமா ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கோங்க. அதில் எது பெரிய நம்பரோ அது ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இது 2 எடுத்துக்கிறேன். 396 504. ஏங்கிறது 504ன்னு வச்சுருக்கிறேன். ஈக்குவல் டு இதில் 396 எத்தனை தடவை வரும்? 504ல் 396ங்கிறது ஒரு தடவை தான் வரும். மீதி இதை கடன் வாங்கி கழிக்கணும். 14 6 8. இது 9 ஆகிடும். 9 9 0. இது 4 ஆகிடும். 4 3 1. ஸோ இதை வந்து 396 × 1 ப்ளஸ் 108 அப்படின்னு எழுதலாம். ஏங்கிறது இந்த எண், பிங்கிறது இந்த எண், கியூங்கிறது கோஷன்ட். கோஷன்னா ஈவு. மேலே என்ன போட்டிருக்கோமோ அதுதான் ஈவு. ஆறுங்கிறது ரிமைண்டர், மீதி என்ன இருக்குது? 108. இதுதான் 108. அடுத்தது என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற நம்பரையும் இந்த நம்பரையும் எடுத்துக்கணும். இதுதான் இப்போ ஏ, இதுதான் பி. 396 ஈக்குவல் டு 108 இன்ட்டு 396ல் எத்தனை தடவை 108 வரும்? 3 தடவை வரும். 3 8 24, 3 1 3. 6லேருந்து 4 போனால் 2, 9லேருந்து 2 போனால் 7. ஸோ இங்கே இன்ட்டு 3 ப்ளஸ் மீதிங்கிறது 72. இப்போ இந்த நம்பரையும் எடுத்துக்கணும். 108 ஈக்குவல் டு 72 இன்ட்டு 108ல் எத்தனை தடவை 72 வரும்? ஒரு தடவை தான் வரும். 72 6 36 இன்ட்டு 1 ப்ளஸ் 36. அடுத்து இந்த நம்பரையும் எடுத்துக்கணும். 72 ஈக்குவல் டு 36 எத்தனை தடவை வரும்? 32 6 இன்ட்டு 2 72 ப்ளஸ் 0. இது மாதிரி மீதி 0 வரைக்கும் போடணும். இப்போ இந்த நம்பர் தான் இந்த 504க்கும் 396க்கும் மீப்போவா. 396 504 ஈக்குவல் டு 36. இப்போ இந்த 36க்கும் மீதி விட்டுருக்கோல நம்பர் 636, அது ரெண்டுத்துக்கும் மீப்போவா கண்டுபிடிக்கணும். 636 ஈக்குவல் டு 36 இன்ட்டு 636ல் எத்தனை தடவை 36 வருதுன்னு பார்க்கணும். 36 13 6 7 5 3 2 276 7 தடவை வரும். 7 7 6 42 7 3 21 25 மீதி 4 24. அப்போ 36 இன்ட்டு 17 ப்ளஸ் 24. மறுபடியும் இந்த 36 இந்த 24 எடுத்துக்கணும். 36 ஈக்குவல் டு 24 இன்ட்டு ஒரு தடவை வரும்.
மீதி வந்து 6 6 12 ப்ளஸ் 12 மறுபடியும் 24 ஈக்குவல் டு 12 இன்ட்டு 2 ப்ளஸ் 0. இப்போ 0 எதுக்கு வருது? 12க்கு போட்டால் தான் வருது. அப்போ மீ போவா 3 நம்பரையும் எடுத்து எழுதிக்கணும். 396 504 636 ஈக்குவல் டு 12. இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது 5வது கணக்கு. தீர்க்க x + y + z = 5, 2x - y + z = 9, x - 2y + 3z = 16. ஒவ்வொரு சமன்பாடையும் எடுத்து தீர்க்கனா எக்ஸோட மதிப்பு, ஒய்யோட மதிப்பு, இசட்டோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எது தெரியாத மதிப்போ அதை கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் தான் தீர்வு. இப்போ x + y + z = 5. இது 1வது சமன்பாடு. 2x - y + z = 9. இது 2வது சமன்பாடு. x - 2y + 3z = 16. இது 3வது சமன்பாடு. ஃபஸ்ட்டு ஏதாவது 2 சமன்பாடு எடுத்துக்கலாம். இது ப்ளஸ் ஒய், இது மைனஸ் ஒய் இருக்கா, ரெண்டே கூட்டும் போது ஈஸியாக கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு 2 சமன்பாடு எடுத்துக்கலாம். x + y + z = 5, 2x - y + z = 9. இது 1, இது 2. 1ஐயும் 2ஐயும் கூட்டலாம். 1 + 2 கூட்டினோம்னா என்ன ஆகும்? இது ப்ளஸ் ஒய், இது மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். இப்போ இதை கூட்டினா இது ஒன்றுமே இல்லைன்னா 1x அர்த்தம். 2x + 1x 3x ப்ளஸ் 1z + 1z 2z ஈக்குவல் டு 5 + 9 14. இதை வந்து 3வது சமன்பாடுன்னு வச்சுக்கலாம். இப்போ 2வது சமன்பாடையும் 3வது சமன்பாடையும் தீர்த்து இதே மாதிரி xzல கொண்டு வரணும். xzல கொண்டு வந்தால் தான் இதோட போட்டு நம்ம தீர்க்கலாம் ரெண்டையும். இப்போ 2வது சமன்பாடு 3வது சமன்பாடு எடுத்துக்கலாம். 2x - y + z = 9, x - 2y + 3z = 16. இது 2வது சமன்பாடு. இது 3வது சமன்பாடு. இப்போ இதை என்ன பண்ணலாம்? இந்த ஒய்யை தான் கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போ இதில் 2 ஒய் இருக்குது, இதில் 1 ஒய் தான் இருக்குது. ஸோ இந்த சமன்பாடை 2ஆல் பெருக்கிக்கலாம். 2வது சமன்பாடை 2ஆல் பெருக்கணும். 2 × 2x 4x மைனஸ் 2 × 1y 2y ப்ளஸ் 2 × 1z 2z 2 × 9 18. இப்போ இந்த 3வது சமன்பாடை எடுத்து போட்டுக்கலாம். x - 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16. இப்போ என்ன பண்ணலாம்? இதுலேருந்து இதை கழிக்கணும். இது ரெண்டுமே மைனஸாக இருக்கா, கழிச்சோம்னா என்ன பண்ணுவோம்? சைனை மாற்றுவோம். அப்போ தான் இது கேன்சல் ஆகும். ஸோ கழிக்கலாம். மைனஸ் இது ப்ளஸ், இந்த மைனஸ் கழிக்கணும்னா அதில் இருக்க குறியை மாற்றணும். இது +x -x ஆகிடும், -2y + 2y ஆகிடும், ப்ளஸ் 3z -3z ஆகிடும். இப்போ -2y + 2y கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் 4x - x 3x -3z + 2z பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சா 1z, பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ் z = 18 - 16 2. இதை 4வது சமன்பாடுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 3வது சமன்பாடையும் இந்த 4வது சமன்பாடையும் தீர்க்கணும். 3வது சமன்பாடு 3x + 2z = 14, 4வது சமன்பாடு 3x - z = 2. இது 3, இது 4. இப்போ இதில் ரெண்டுமே 3x இருக்கா, அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு கேன்சல் ஆகும். 3 - 4 சைனை மாற்றணும். மைனஸ் ப்ளஸ் மைனஸ். இப்போ இது கேன்சல் ஆகிடும். 2z + z 3z 14 - 2 12. அப்போ z ஈக்குவல் டு, இது 3zனா 3 பெருக்கல் zன்னு அர்த்தம். பெருக்கல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தலாக மாறிடும். 12/3 = 4. z = 4. zோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. இந்த zோட மதிப்பை கொண்டு போய் 3லையோ 4லையோ போட்டோம்னா நமக்கு xோட மதிப்பு கிடைச்சிடும். நான் 4ல் போடுறேன். 3x - z = 2. z = 4ஐ 4இல் பிரதியிட, 4வது சமன்பாட்டில் பிரதியிடுறோம். பிரதியிட 3x - zக்கு பதிலாக 4 = 2. 3x = 2 -4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +4, 3x = 6, x = 6/3 = 2. x = 2. இப்போ எக்ஸோட மதிப்பு தெரியும், இசட்டோட மதிப்பு தெரியும். கொண்டு போய் 1வது சமன்பாடு தான் ஈஸியாக இருக்குது. 1x 1y 1z அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்யோட மதிப்பு கிடைச்சிடும். x = 2, z = 4ஐ 1இல் பிரதியிட. 1வது சமன்பாடு x + y + z = 5. xக்கு பதிலாக 2, y தான் கண்டுபிடிக்க போகிறோம். zக்கு பதிலாக 4 = 5. 2 + 4 6, 6 + y = 5, y = 5 + 6 இந்த பக்கம் போச்சுன்னா -6, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா y, பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ், y = -1. இப்போ தீர்வு
எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு -1, இசட் ஈக்குவல் டு 4. இதை கொண்டு போய் இந்த சமன்பாட்டில் வேறு ஏதாவது ஒரு சமன்பாட்டில் போட்டு பார்த்தோம்னா ஆன்சர் கரெக்டாக வரணும். எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருக்கா, இது 2 -2 இன்ட்டு ஒய் வந்து -1 ப்ளஸ் 3 இன்ட்டு இசட் வந்து 4. 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 3 இன்ட்டு 4 12. 12 2 14, 14 2 16. ஆன்சர் கரெக்டாக வருதா? வந்துச்சுன்னா உங்களோட தீர்வு கரெக்டுன்னு அர்த்தம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.